Question number 176. Find the perimeter of a semicircle of radius 28 cm. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்போ அரைவட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு மொத்தமா இருக்கிறதுக்கு 2πr அப்படின்னா ஸோ பாதி அப்படிங்கும்போது πr வரும். பட் இங்க ஒரு ஆர் இருக்கிறதுனால πr + 2r அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிமீட்டருக்காரிய ஃபார்முலாவா இருக்கும். இதுல இருந்து நம்ம ஆரை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா π + 2 அப்படிங்கிறது வரும்பா. இங்க ரேடியஸ் அப்படிங்கிறது 28 கொடுத்துட்டாங்க. அப்ப பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்ப ரேடியஸ் அப்படிங்கிறது 28 இன்டு π அப்படிங்கிறது 22/7 + 2. So which is equal to 28 into இங்க நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 22 + 7 2s are 14/7 வரும். So 1 7s are 7 4 7s are 28. அப்ப 4 into இங்க 22 + 14 அப்படின்னா 6 36. So மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 4 6 are 24 க்கு 4 balance 2 4 3s are 12 + 2 na 14. So ஆன்சர் பாருங்க 144 சென்டிமீட்டர். Next question number 177. A field is in the form of a rhombus. The diagonals of the field are 100 meter and 180 meter. Find the cost of leveling it at the end of rupees 3 per square meter. ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூலை விட்ட அளவுகள் 100 மீட்டர் 180 மீட்டர். அந்த வயலை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 3 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ a field is in the form of a rhombusன்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து diagonal D1 and D2 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 மீட்டர், இன்னொன்று வந்து 180 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சமப்படுத்துறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபாய் அப்படின்னா இது எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இருக்கோ அதோட ருபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ சமப்படுத்துறாங்க அப்படின்னா ஏரியால தான்ப்பா சமப்படுத்துவாங்க. அப்ப ஏரியா ஆஃப் எ ராம்பஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்டூ D1 இன்டூ D2 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ D1 ஓட வேல்யூ 180 இன்டூ 100. ஸோ அப்போ 1 2s are 2 9 2s are 18 0. ஸோ அப்போ 9000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது வரும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு 3 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ 9000 மீட்டர் ஸ்கொயருக்கு 9000 இன்டூ 3 ரூபாய் அப்படின்னா 27,000 rupees. ஸோ ஆன்சர் பாருங்க B 27,000 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 178. Breadth of a rectangle is 27 meter less than its length. If the perimeter is 3 meter 6 centimeter, then its length and breadth are respectively. செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அச்செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே. சரி, ஓகே, இதுதான் வந்து ஒரு செவ்வகம்னு வச்சுக்கோங்க. breadth of a rectangle is 27 less than its length. length விட 27 லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப breadth அப்படிங்கறது x வச்சிருக்கீங்கன்னா length வந்து எவ்வளவா இருக்கும்? 27 மீட்டர் அதிகமா இருக்கும். அப்ப x plus 27. if the perimeter is 3 meter 6 centimeter. ஸோ அப்ப பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 3 மீட்டர் அப்படிங்கிறதுனால 3 into 100 அப்படின்னா சென்டிமீட்டரா மாறிடும். அப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அப்போ 300 + 6 அப்படிங்கிறது 306 சென்டிமீட்டரா நம்ம மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பெரிமீட்டரோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 into L plus B. இதோட மதிப்பு தான் நமக்கு 306. அப்போ 2 into லென்த்தோட வேல்யூ அப்படிங்கிறது x plus 27 plus பிரெத்தோட வேல்யூன்றது x which is equal to 306. இங்க x plus x அப்படின்னா 2x plus 27 which is equal to இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2 again 1 2s are 2 balance 1 5 2s are 10 3 2s are 6. அப்போ 153 வரும். ஸோ அப்போ 2x is equal to 153 minus 27. ஸோ அப்போ 153 இருந்து 27 நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா 6 2 1 126. அப்போ 2x is equal to கிடைச்சிடும். இதுல இருந்து 2 கேன்சல் பண்ணா 6 2s are 12 3 2s are 6. அப்ப x ஓட வேல்யூ அப்படிங்கிறது பிரெத்தோட வேல்யூன்றது என்ன நம்மளுக்கு 63. இந்த இடத்துல 63 plus 27 அப்படின்றது ஆட் பண்றோம் அப்படின்னா 60 80 90 வரும். ஸோ அப்ப லென்த்ன்றது 90, பிரெத் அப்படிங்கிறது 63. ஏன்னா லென்த் அண்ட் பிரெத்னு கேட்டனால 90, 63. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 179. A wheel make 20 revolution to cover a distance of 66 centimeter. Then the diameter of the wheel is dash. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 66 மீட்டர் தொலைவு கடக்க 20 சுற்றினால் அச்சக்கரத்தின் விட்டம் டேஷ் மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஓகே, 179ல சாரி 179. அதாவது 20 ரொட்டேஷன் போனதுக்கு அப்புறம்
அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்குன்னா 66 மீட்டர் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் ஆஃப் த வீல் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு வீல் அப்படிங்கிறது ஒரு சுற்று சுத்துறதுக்குன்றது 2πr. அப்போ 20 இன்டூ 2πr வேல்யூ தான் அந்த 66 மீட்டர் நமக்கு. ஸோ அப்போ 20 இன்டூ 2 இன்டூ 22/7 இன்டூ ரேடியஸ் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ டயாமீட்டர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 66ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் வந்துருமா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்கட்டும், இங்க 3 இருக்கும். பட் இங்க இருக்கிற 20 அப்படிங்கிறது கீழே வந்துடும், இங்க இருக்கிற 2 அப்படிங்கிறதும் கீழே வந்துடும், இங்க இருக்கிற 7 அப்படிங்கிறது மேல போயிடுமா. ஸோ நமக்கு கேட்டது டயாமீட்டர்ப்பா. ஸோ டயாமீட்டர் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 2r. அப்போ இந்த ரேடியஸோட இன்டூ 2 பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 2 இன்டூ 3 இன்டூ 7 divided by 20 into 2 so அப்ப 2ன்றது நமக்கு கேன்சல் ஆயிடுமா. so அப்ப 3 7s are 21 divided by 20. சரி, ஓகே, இதை வந்து 2 ஆல டிவைட் பண்றோம். இங்க வந்து 10 இருக்கும். அப்போ 1 2s are 2, again 0 திருப்பி 10 அப்படிங்கும்போது 5 2s are 10 by 10 அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க என்ன ஆகும், ஒரு புள்ளி தள்ளி வந்துரும். அப்போ 1.05. so 1.05 ஆன்சர் இருக்க ஆப்ஷன் ஏ. Next, question number 180. The length of a building is 40 meter and its breadth is 20 meter. A path of the width 1 meter is made all around the building outside. Find the area of the path. ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த பில்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர் அண்ட் 20 மீட்டர். அப்போ இது 40 மீட்டர், இங்க 20 மீட்டரா. இதை வந்து சுத்தி என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் அகலத்துல வந்து பாதை அப்படிங்கிறது அவுட் சைட்ல போடுறாங்கப்பா. ஸோ அப்போ 1 மீட்டர் அகலத்துல. ஸோ அப்போ வெளியில வந்துட்டு இதே மாதிரி திருப்பி அகைன் ஒரு ஷேப் கிடைச்சிருக்குமா. ஓகே, இந்த லென்த் 40 அப்படின்னா இங்க ஒரு 1 மீட்டர், இங்க ஒரு 1 மீட்டர் அப்படிங்கிறது 40 41 42 மீட்டர் வெளியில. அப்ப இங்க 20னா இது ஒரு 1, இது ஒரு 1 அப்படிங்கும் போது 22 மீட்டர். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஏரியா ஆஃப் எ பாத், பாதையின் பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாதையோட பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பிக்கர் ரெக்டாங்கிள்ல இருந்து ஸ்மாலர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏரியா பொறுத்த வரைக்கும் எல் இன்டு பி மைனஸ் இதுவும் என்ன எல் இன்டு பி தான். அப்ப 42 இன்ட்டு 22 அதுதான் பெரிய லென்த், பெரிய பிரெத். சின்னது 40 இன்ட்டு 20 மைனஸ் 40 இன்ட்டு 20. ஸோ அப்போ இங்க மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 42 22 2 2s are 4 4 2s are 8 2 2s are 4 4 2s are 8. ஸோ இப்போ 4 12க்கு 2 பேலன்ஸ் 924 இந்த இடத்துல வரும். மைனஸ் 4 2s are 800 வருமா. ஸோ அப்போ 124. இதுதான் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் எ பாத். ஆப்ஷன் வந்து சி. Question number 181. Calculate the area of a sector whose diameter and arc length are 30 cm and 26 cm respectively. விட்டம் 30 சென்டிமீட்டர், வெள்ளி நீளம் 26 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்ட கோண பகுதியின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கால்குலேட் தி ஏரியா ஆஃப் ஏ செக்டார். ஸோ செக்டார் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும்பா. இது வந்து ரேடியஸ்னு சொல்லுவாங்க, இது ஆர்க் லென்த்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கறது சொல்லுவாங்க. இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூஸ் டயாமீட்டர் அண்ட் ஆர்க் லென்த். அப்போ டயாமீட்டர் பொறுத்த வரைக்கும் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல இருந்து ரேடியஸ் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ரேடியஸ் பாத்தீங்கன்னா இதுல பாதி, ஸோ அப்போ 15 சென்டிமீட்டர். டயமீட்டர்ல பாதி தான் நமக்கு என்ன வரும், ரேடியஸ் வரும். ஸோ அப்போ 15 சென்டிமீட்டரா. அடுத்து ஆர்க் லென்த், எல்லோட மதிப்பு அப்படிங்கிறது தான் 26 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் எ செக்டார் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எல்ஆர் டிவைடட் பை 2பா. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது 26, ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது 15 டிவைடட் பை 2வா. ஸோ அப்போ 1 2s are 2, அகைன் 1 2s are 2, 3 2s are 16. ஸோ 3 5s are 15க்கு 5 பேலன்ஸ் 1 18 19. அப்போ 195 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 182. If V is the volume of a cone of a radius r and V1 is the volume of the cone when the radius is double, then கூம்பின் ஆரம் r என்றால் அதன் கன அளவு v ஆகும். கூம்பின் ஆரத்தை ரெட்டித்தால் அதன் கன அளவு v1 ஆகும். அவ்வாறென்றால் ஓகே, இஃப் v is the volume of the cone of radius r. ஸோ கோனோட ரேடியஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா ஆர்னு எடுத்திருக்காங்க. அப்போ அதோட வால்யூம் அப்படிங்கிறது v-ஆ இருக்கும். இப்போ கோனோட ரேடியஸ் அப்படிங்கிறது டபுள் பண்ணிட்டாங்க அப்படின்னா வால்யூம் வந்து என்னவா இருக்கும்னா v1-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வால்யூமோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதோட வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது V1ஓட வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4r ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது வந்திருக்குமா? இப்போ இந்த இடத்துல நம்ம 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு இருக்கா, அதாவது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது எல்லாத்துக்கும் பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், v அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சப்போ இந்த இடத்துல v1 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 1/3 பை ஆர் ஸ்கொயர் மட்டும் காமனா எடுத்துட்டு இங்க 4 அப்படி இருக்கட்டும். இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், vன்றதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ v1 அப்படிங்கிறது 4v அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குமாப்பா? சோ அப்ப v1ஓட வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 4v இருக்கும் நம்மளுக்கு. So question number 183. A cylindrical iron pillar 49 cm height and 6 cm in radius is surmounted by a cone 14 cm height. The volume of a pillar is. ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கன அளவு யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு சிலிண்டர் சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ இந்த சிலிண்டருக்கு மேல ஒரு கூம்பு இருக்கு. அப்ப இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 49 சென்டிமீட்டர்னு ஹைட்டை கொடுத்துட்டாங்க. இதோட ஆரம்ப பொறுத்த வரைக்கும் 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கோனோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 14. அப்ப மொத்தமா இந்த பில்லரோட வால்யூம் கேக்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் எ கோன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிலிண்டர் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, கோன் அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஃபார்முலா பாருங்க, 22/7 இன்டூ ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்டூ ஹைட்டோட பொறுத்த வரைக்கும் 49 பிளஸ் 22/7 இன்டூ ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் அதே 6 ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 14. 1 7s are 7, 2 7s are 14, 1 7s are 7, 7 7s are 49. மல்டிபிள் பண்றோம்னா 22 இன்டூ 36 இன்டூ 7. ஓகேங்களா? பிளஸ் இங்க வந்து 22 இன்டூ சாரி இங்க வந்து ஃபார்முலால வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. அப்போ 1 3s are 3, 2 3s are 6ன்னு வந்திருக்கும். அப்போ 22 இன்டூ 3 2s are 6, 3 இன்டூ 6 இன்டூ 2 அப்படின்னு வரும். ஒன் செகண்ட், இங்க வந்து பிளஸ் 1/3 இன்டூ 22/7 இன்டூ ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்டூ 14 அப்பா. ஸோ அப்போ 1 3s are 3, 2 3s are 6, 1 7s are 7, 2 7s are 14. அப்போ இங்க என்ன வரும்னா 22 இன்டூ 2 2s are 4 இன்டூ 6 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 6 4s are 24. அப்போ 24 இன்டூ 22னா 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. 80 12 2 பேலன்ஸ் 1 528. அப்போ இந்த இடத்துல 528 வரும். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இது ரெண்டே மல்டிபிள் வரும். 2 7s are 14க்கு 4 பேலன்ஸ் 1 15. அப்போ 154 வருமா? ஸோ அப்போ 154ஐயும் 36ஐயும் நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 4 6 are 24க்கு 4 பேலன்ஸ் 2, 5 6 are 30, 32க்கு 2 பேலன்ஸ் 3, 1 6 9, 3 4s are 12க்கு 2 பேலன்ஸ் 1, 5 3s are 15, 16க்கு 6 பேலன்ஸ் 1, 1 3s are 3 4. ஸோ 4 4 5 பேலன்ஸ் 1 5. அப்போ 5 ஸோ இப்போ இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1 4 5 6 7 10க்கு 0 பேலன்ஸ் 1 6072. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next question number 184 pa. The radius of a spherical balloon increases from 3 cm to 9 cm as air is being pumped into it. Find the ratio of volume of the balloon in the two cases. 3 cm ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 cm ஆக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Radius of a spherical balloon increases from 3 cm to 9 cm. as the air is being pumped into. ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 3 சென்டிமீட்டர்ல இருந்து ரேடியஸ் இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 9 சென்டிமீட்டரா மாறி இருக்கு.
அப்போ அதோட வால்யூம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் இந்த கேஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும்? சரி, ஓகே. அப்போ வால்யூம் ஆஃப் எ ஸ்பியரோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பை ஆர் கியூபா வருமா? சரி, ஓகே. அப்ப இங்க வந்து 4/3 பை ஆர் கியூபா தான் இருக்க போகுது. ஒன் செகண்ட். இந்த இடத்துலயும் வரும்போது என்ன வரும்? 4/3 பை r1 கியூப். ரேடியஸை மாத்தி எடுத்திருக்கேன்ப்பா. அப்ப இங்கேயும் 4/3 கேன்சல் ஆயிடும். பை அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடும். இங்க ரேடியஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 3 கியூப்னு இருக்கும். இங்க ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 9 சென்டிமீட்டர். அப்ப 9 கியூப் அப்படிங்கிறது வருமா? ஸோ 3 கியூபோட வேல்யூ அப்படிங்கிறது 27 வருமா? ஸோ அப்ப 9 கியூப் அப்படின்னா 729 வருமா? ஸோ அப்ப இது 1 டைம்ஸ் வரும், இது 27 டைம்ஸ். அப்போ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1:27 அப்படின்ற இதுல இருக்கா? ஸோ 1:27. நெக்ஸ்ட் கொஸ்டின் 185. In how many years will a sum of money double itself at 18.75% per annum simple interest? வருடத்திற்கு 18.75% என்ற எளிய வட்டி விகிதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க போடுற பிரின்சிபல் அப்படிங்கிறது டபுள் ஆகணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா வட்டி விகிதம் அப்படிங்கிறது 18.75 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. இல்ல இது கொடுத்துருக்காங்கன்னா ரேட் வந்து எவ்வளோன்னு தான் கேட்பாங்கப்பா. அப்ப பிரின்சிபல் டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? சோ அப்ப டபுள் ஆகும்னா 2 - 1 என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை கீழே எடுத்துக்கோங்க. அப்ப 18.75 into 100. இப்ப 2 - 1 அப்படின்னா 1. அப்போ 1 into 100 divided by 18.75. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக நான் மேல ஒரு 100ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன் டிவைட் பை 1875. இப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ கேன்சல் பண்றோம் அப்படின்னா 3 5 15 பேலன்ஸ் 3. 7 5 35 balance 2, 5 5 25. இங்க 2 5 10 0. again 5 table அப்படின்னா 7 5 35 balance 2 வருமா? 5 5 25. அப்ப 4 5 20. இப்ப 25 table அப்படின்னா இது 3 times வரும், இது 4 times வரும். அப்ப 4 4 16. so 16/3 இதை நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா 5 3 15. ஓகே 5 3 15. பேலன்ஸ் வந்துட்டு 1/3 வரும். இதை நம்ம என்ன பண்ணணும்? மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 12ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 1 3 3, 4 3 12. ஸோ அப்ப 5 years 4 month அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குப்பா. ஸோ அப்ப 5 வருஷம் 4 மாசம். ஸோ 5 year 4 months. Question number 186. In how many years will simple interest on rupees 2,500 at the rate of 3% per annum be equal to the simple interest on rupees 1,500 in 5 years at the rate of 7% per annum? ரூபாய் 2,500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1,500க்கு 5 வருடம் 7% ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? ஓகே, வருஷம் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இன்னொருதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல். அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PNR/100. இங்கேயும் சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? PNR/100. பட் இந்த எண்ணும் நமக்கு தெரியாது, இந்த எண்ணுன்றதும் நமக்கு தெரியாது. பட் இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ இப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 2,500. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3%. ஸோ 2,500 3% கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு தெரியாது. டிவைடட் பை 100 which is equal to அடுத்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 1,500 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 7%. ஸோ அப்போ 1,500 நம்பர் ஆஃப் இயர்ன்றது 5, இங்க வந்து 7% டிவைடட் பை 100 பா. சரி, ஓகே. கீழே இருக்கிற 100 கீழே இருக்கிற 100 மடிச்சிக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1 5 5 5 5 25. அகைன் 1 5 5 3 5 15. இந்த 3 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ இங்க பேலன்ஸ் யார் இருக்கானா 7 இருக்காங்க. அப்போ n பொறுத்த வரைக்கும் 7 years. ஸோ ஆப்ஷன் வந்து C பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 187. The simple interest on a sum of money is 9/16 of the principal. Find the rate rate person and the time if both are numerically equal. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி விகிதம் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 9/16 ஆஃப் த பிரின்சிபல். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ரேட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம்.
ஓகே, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப SI ஈக்குவல் டு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன? PNR டிவைடட் பை 100. இதுல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். SI அப்படிங்கிறது என்ன? 9/16 ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபலுக்கு P NOR ஈக்குவல் அப்படிங்கறனால x இன்டூ எக்ஸ் அப்படிங்கறத வச்சுக்கலாம் டிவைடட் பை 100. ஸோ இப்போ பின்றது நமக்கு கேன்சல் ஆகும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இங்க கீழே இருக்கிற 100 அப்படிங்கிறது மேலே போயிடும். அப்போ 9 இன்டூ இந்த 100 இங்க வந்துருச்சு அப்படின்னா 900 வந்துருமா? டிவைடட் பை 16. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 900க்கு ரூட் எடுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தா 900க்கு 30, 16க்கு ரூட் எடுத்தா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ கேன்சல் பண்றோம் அப்படின்னா 7 4s are 28, பேலன்ஸ் 2/4. இதை கேன்சல் பண்ணா 1/2. ஸோ அப்போ 7 1/2%. இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ 7 1/2. ஸோ 7 1/2%, 7 1/2 years ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. Next question number 188. At what rate of simple interest a certain sum will be double in 15 years? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் ரெட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன? ஸோ அப்போ குறிப்பிட்ட தொகையானது ரெட்டிப்பாகுது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 15 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் ஆகுது அப்படின்னா 2 - 1 டிவைட் பை என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்களா? இன்டூ 100. ஸோ அப்போ 1/15 இன்டூ 100. ஸோ அப்போ 3 5s are 15, இங்கே 2 5s are 10, 0. இப்போ 20/3 கேன்சல் பண்ணால் 6 3s are 18, பேலன்ஸ் 2/3. இது நம்மளுக்கு என்னது? பர்சன்டேஜா? ஸோ அப்போ 6 2/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 189. ஸோ அப்போ 189 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the cost price of 20 articles is same as the selling price of X articles. If the profit is 25%, then the number of the article is. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சிபி அப்படிங்கிறது இங்கே இருக்கட்டும், எஸ்பியை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கட்டும், 20 அப்படிங்கிறத கீழே கொண்டு வந்திருந்தா அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 20, காஸ்ட் பிரைஸ் பத்தி நமக்கு தெரியல. பட் ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 25%. நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் இந்த 100% தான் எவ்வளோன்னு தெரியணும். பட் இந்த செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 125%. ஏன்னா ப்ராஃபிட் 25% அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 125%. அப்போ 125% அப்படிங்கிறது இங்க நமக்கு இருக்கிற 20. அப்போ காஸ்ட் பிரைஸ் 100% அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 20 இன்டூ 100 டிவைடட் பை 125. இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 1 5s are 5, 4 5s are 20. அப்போ 4 into 4 அப்படிங்கிறது 16. ஸோ வேல்யூ பாருங்க 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 190 பா. A bought a house for rupees 10,000 and sold it to B at 10% profit. B sold it to C வந்து 10% லாஸ்னு சொல்லிட்டாங்க. The amount of C paid by. A என்பவர் 10,000க்கு ஒரு குதிரை வாங்கி அதனை B என்பவருக்கு 10% லாபம் வைத்து விற்றார். B என்பவர் C என்பவருக்கு 10% நஷ்டத்தில் விற்றார் எனில் C கொடுத்த தொகையாது. சரி, ஓகே. ஸோ 10,000க்கு வாங்குறாங்களா? இதை வந்து பிக்கு வந்து 10% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. ஸோ அப்போ 10,000க்கு 10% ப்ராஃபிட் அப்படின்னா 1000 ரூபாய் அதிகம் வச்சு வித்துருக்காங்களா? ஸோ அப்போ பி அப்படிங்கிறது 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்களா? ஓகே, இந்த பி வந்து 11,000 ரூபாய்க்கு வாங்கின, சரி 11,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த குதிரைய சிக்கு என்ன பண்றாங்க? 10% லாஸ்க்கு கொடுக்குறாங்களாப்பா? ஸோ அப்போ இதுல 10%னா 1,100 ரூபாய். ஸோ அப்போ 1,100 ரூபான்றது நம்ம கழிச்சிக்கலாமா? ஸோ இப்போ 11,000 1100 நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா 9900. ஸோ அப்போ சி வந்து 9900 பிரைஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. Question number 191. The market price of an article is 20% more than its cost price. A discount of 10% is given. After discount, the price is 518.40. What is the cost price? ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை 518.40. பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருளின் அடக்க விலை நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க? 20% விலை உயர்த்திருக்காங்க.
இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விலையில வித்துருக்காங்கப்பா. அப்போ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா இது என்ன பெர்சென்டா இருக்கும்? 90%. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100%ஆ இருக்கும். ஸோ அப்போ அந்த 100% அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இதை நம்ம கிராஸாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 51840 டிவைடட் பை 90. ஏன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 3s are 9. அப்போ 1 3s are 3, balance 2, 7 3s are 21, 2 3s are 6, balance 2, 8 3s are 24, 0. Again 3 table, 5 3s are 15, balance 2, 7 3s are 21, balance 1, 6 3s are 18, 18. ஸோ இப்போ 0ன்றதா இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இந்த 100% அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 576ன்றது கிடைச்சிரும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு 576. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 100% காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% உயர்த்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான். அப்போ 100% காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 120%ஓட மதிப்பு தான் 576. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 576 இன்டூ 100 divided by 120. So 0 cancel ஆயிரும். 6 2s are 12, 5 2s are 10. 6 table. Suppose 6 table cancel பண்ணும்போது 9 6 are 54, balance 3, 6 6 are 36. அப்போ 96 into 5 வருமா? அப்போ மல்டிபிள் பண்ணா 5 6 are 30க்கு 0, balance 3, 45, 3 ஆட் பண்ணா 80. அப்போ 480 வருமா? Okay. Next, question number 192. Sanjay bought a bicycle for rupees 5,000. He sold it for rupees 600 less after 2 years. Find the last percentage. Sanjay மிதிவண்டியை 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு 600 குறைத்து விற்றார் எனில் நட்ட சதவீதத்தை காண்க. ஸோ வாங்கினார் அப்படிங்கும்போது அதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். அவ்வளோதான். அது எவ்வளோ? 5000 ரூபாய். 6000 கம்மி பண்ணி 600 கம்மி பண்ணி விற்கிறாங்க. அப்போ 600 விலையை குறைச்சி விற்கும் போது 600 கம்மி பண்ணியிருப்பாங்களா? இதுதான் உங்களுக்கு நஷ்டமா? இந்த நஷ்டத்துக்கான சதவீதம் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள். அப்போ 100 into 600 divided by 5000. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 0 கேன்சல் ஆயிரும். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 2 6 are 12. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் கேட்டிருக்காங்கப்பா. இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன வேல்யூனா கியூப் வேல்யூக்கு நியர்பை 1 cube minus 1. இது வந்து 2 cube minus 1. இது வந்து 3 cube minus 1. அப்போ இங்க வந்து 4 cube minus 1. ஸோ 4 cube வேல்யூ என்ன? 64. அப்போ 64 minus 1 அப்படின்னா என்ன வரும்? 63 வரும். ஸோ ஆன்சர் பாருங்க 63. இதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் 194 பாருங்களேன். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா into 2 plus 1. அதாவது 7 into 2 plus 1 அப்படிங்கிறது தான் 15. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 into 2 plus 1. ஸோ அப்போ 5 into 2 plus 1 அப்படிங்கிறது 11 வரும். அதே மாதிரி 3 into 2 plus 1. இது வந்து இங்க கிராஸா வரும்பா. ஸோ அப்போ 2 into 2 plus 1 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 into 2 plus 1 அப்படிங்கிறது 7 கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 195 பா. ஸோ அப்போ 195 இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இது எல்லாமே அவங்க அந்த ஒரு வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்களா? இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இந்த 5 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 into 5 15 plus 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்க 16 கிடைக்கும். அதே மாதிரி 16 into 5 plus 1 அப்படிங்கிறது தான் 81. அப்போ 81 into 5 plus 1 அப்படிங்கிறது தான் 406. அப்போ 406 into 5 plus 1 பண்ணணுமா? அப்போ 406 into 5 அப்படின்னா 5 6 are 30க்கு 0, balance 3, 4 5s are 20. ஸோ அப்போ plus 1 அப்படின்னா 2031. ஸோ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 196. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போ இங்க 18 19 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 18 plus 19 ஆட் பண்றீங்க அப்படின்னா 36 minus 1 அப்படிங்கிறதா நமக்கு 35. அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது 22 plus 24 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இங்க ஆட் பண்ணும்போது -2 பண்ணிருப்பாங்கப்பா. 35 கிடைச்சிருக்கும். இங்க 22 plus 24 அப்படின்னா 46 வரும். ஸோ அப்போ -3 பண்ணிருப்பாங்க 43. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 26 plus 27ன்னு இருக்கா? 52 வரும். ஸோ அப்போ -4. அப்போ 52 - 4 அப்படின்னா
ஒன் செகண்ட் 50 to 53 வரும். 53 minus 4 அப்படிங்கும்போது 49. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 49. Question number 197. If plus stands for into, minus stands for division, into stands for minus, division stands for plus, find the value of 26 plus 74 minus 4 into 5 divided by 2 pa. ஸோ அகெயின் வந்து இந்த 4 into 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 26 plus 74 minus 4 into 5 divided by 2 ஸோ ஃபர்ஸ்ட் சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 26 பிளஸ்ன்றது பிளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டூ, அப்போ இன்டூ 74. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபார் டிவிஷன், அப்போ டிவைடட் பை 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இன்டூ ஃபார் மைனஸ், அப்போ இன்டூ ஃபார் மைனஸ் 5. டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, சப்போ டிவிஷன் ஃபார் பிளஸ் 2. 2 2s are 4, 1 2s are 2, 3 2s are 6. அகைன் 2 கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 14. சப்போ 13 into 37 minus 5 plus 2 ஸோ இப்போ 13 into 37 அப்படிங்கிறது மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 3 7s are 21 1, பேலன்ஸ் 2, 3 3s are 9, 1 3s are 3, 1 18 8, பேலன்ஸ் 1, 481 plus 2 minus 5 ஸோ அப்போ 2 plus 1 3, 8 483. ஸோ அப்போ மைனஸ் 5 பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 2 போயிடும். ஸோ அப்போ 478. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க 478. Question number 198. P denotes divide, Q denotes into, R denotes plus, S denote minus. Then what is the value of 18Q, 12P, 4R, 5S6? P என்பது division, Q என்பது into, R என்பது plus, S என்பது minus. 18Q, 12P, 4R, 5S6 என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. 18Q, 12P, 4R, 5S6 சரி ஓகே, எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. 18 Q denotes என்ன சொல்லியிருக்காங்க இன்டூ, ஸோ அப்போ இன்டூ 12. P denotes என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிவிஷன் 4. R denotes அப்படிங்கிறது பிளஸ் 5. S denotes அப்படிங்கிறது மைனஸ் 6. 1 4s are 4, 3 4s are 12. ஸோ அப்போ 30 54 பிளஸ் 5 மைனஸ் 6 ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 53 பா. ஆப்ஷன் ஏ. Next question number 199. P denotes multiply by, T denotes subtract from, M denotes added to, and B denotes divide by. Then 28B, 7P, 8T, 6M4 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. P என்பது பெருக்கப்பட்டது என்றால், T என்பது கழிக்கப்பட்டது என்றால், M என்பது சேர்க்கப்பட்டது மற்றும் B என்பது வகுத்தது என்றால் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 28B, 7P, 8T, 6M4 வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 28B அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ B அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க B denotes divide by, அப்போ divided by 7. P denotes multiple by, அப்போ multiple by 8. T denotes subtract, அப்போ subtract 6. M denotes added to 4. 177, 4 7s are 28. So 4 8s are 32 minus 6 plus 4. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. Question number 200. If A stands for plus, B stands for minus, C stands for into, then what is the value of 10C5, A 4C4, B6 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 10C5 அப்படின்னா C stands for இங்க என்ன சொல்லியிருக்காங்க into 5, அப்போ 10 into 5. A அப்படிங்கிறது என்ன சிம்பிள் பிளஸ், அடுத்து 4C4 அப்போ 4 into 4. B அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ், அப்போ மைனஸ் 6. ஸோ 10 5s are 50 பிளஸ் 4 4s are 16 மைனஸ் 6 ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 60. Thank you.